ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நம்ம இப்போ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கேரளாவில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்குதுங்க. கேரளாவில் ஒரு பொண்ணு பஸ்ஸில் போயிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த பஸ்ஸில் தீபக்குன்ற ஒருத்தர் பஸ்ஸில் வந்துட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ ஏதோ அவர் அந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ மிஸ்பிஹேவியர் பண்ணாதான் அந்த பொண்ணு சொல்கிறாங்க. ஸோ இதை அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அவங்களோட ஃபோனை வச்சு வீடியோ எடுத்திருக்கிறாங்க. அந்த வீடியோ எடுத்தது மட்டும் இல்லாமல் அதை எடிட்டிங் பண்ணி அவங்களோட முகத்தை மறைச்சி அவரோட முகம் மட்டும் தெரிகிற மாதிரி காட்டி அந்த வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கிறாங்க சோசியல் மீடியாவில். ஸோ அது என்ன ஆயிருக்குன்னா, சோசியல் மீடியாவில் நிறைய வைரல் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட அந்த வீடியோ மட்டும் 2 மில்லியன் வியூஸ் பக்கம் போயிருக்குது. 10,000க்கு மேலே கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்குது. ஸோ இந்த வீடியோவை தீபக்குன்றவர் பார்க்குறாருங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, அவர் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னா, தற்கொலை பண்ணிக்கிறாரு. அடுத்த நாள் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவோ சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே உன் மேலே தப்பு இல்லைடா, நீ எதுவும் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவரும் இந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, என் மேலே எந்த தப்புமே இல்லை, நான் எதுவும் தப்பே பண்ணல, அவங்க ஏன் இந்த மாதிரி போட்டுருக்காங்கன்னு தெரில, ஃபஸ்ட்டு இவங்க வீடியோ எடுத்ததே எனக்கு தெரியாது, இவங்க ஏன் என்னை இப்படி தப்பாக சித்தரித்து இப்படி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃப்ரெண்டுங்கள்கிட்ட அழுது புலம்பி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அவருக்கு ஆறுதல் கொடுத்துருக்காங்க. அவங்களோட கம்பெனி முதலாளி இருக்கிறாருங்களா, அவரும் ஆறுதல் கொடுத்துருக்காரு. நீ ஒன்றும் கவலைப்படாத, அவனை பற்றி எனக்கு தெரியும், அவன் மேலே எந்த தப்பு இல்லை, நம்ம கோர்ட்டுக்கு போகலாம், நம்ம அது கேஸ் போட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சொல்லி வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து இன்னொரு வீடியோ அவங்க அப்லோட் பண்ணுறாங்க அந்த பொண்ணு. ஸோ அந்த பொண்ணு ஒரு இன்ஃப்ளூயன்சர். அந்த பொண்ணு அடுத்த வீடியோ போடுறாங்க, இவரை பற்றி பேசிட்டா வீடியோ போடுறாங்க. இந்த தீபக்குன்றவர் என்கிட்ட மட்டும் மிஸ்பிஹேவியர் பண்ணல, இன்னும் நிறைய பொண்ணுங்கிட்ட அந்த மாதிரி தப்பாக நடந்துக்கிட்டாரு, அதனால தான் நான் வீடியோ எடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க. மறுபடியும் 2வது வீடியோவை பார்த்த தீபக்குன்றவர் ஃபஸ்ட்டு போய் ரூம் கதவை சாத்திக்கிட்டாராமா. திரும்ப அடுத்த நாள் போய் எல்லா கதவை தட்டியிருக்காங்க, என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. அவர் கதவை திறக்கலை. ஃபோன் பண்ணி பார்த்துருக்காங்க, ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகிருக்குது. அப்புறமா கதவை உடச்சி உள்ளே போய் பார்த்துருக்குறாங்க. பார்த்தா அவர் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கிறாருங்க. ஆமாங்க, அவர் இறந்துட்டாரு. ஒரு வீடியோனால இப்போ ஒரு உயிர் போயிருக்குதுங்க. ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 10,000க்கு மேலே கமெண்ட்ஸும் வருது. அந்த கமெண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, பாதி பேர் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் சுட்டு கொல்லணும், அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் உயிரோட விடக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. பாதி பேர் என்னன்னா, அவர் மேலே எந்த தப்பு இல்லை, அந்த வீடியோவில் பார்க்கும்போது அவ்வளோ இடம் இருக்குது, அந்த பஸ்ஸில் அவ்வளோ இடம் இருக்குது, நீங்கள் தான் அவர்கிட்ட போகிறீங்க வரீங்க அப்படின்ட்டாங்க. அந்த வீடியோவில் பார்த்தாலும் அப்படி தாங்க இருக்குது. அவர் பாட்டுக்கு ஒரு ஓரமாக அங்கேயே தான் நிற்கிறாரு. அந்த பொண்ணு தான் இந்த சைடு போகுது, அந்த சைடு போகுது வருது. அந்த வீடியோவை நான் போட முடியலைங்க, ஏன்னா போட்டால் எனக்கு காப்பி ரைட் கொடுத்துருவாங்கன்னு தான் நான் வீடியோவை அப்லோட் பண்ண முடியல. வீடியோவில் நானும் பார்த்தேங்க, அந்த பஸ்ஸில் அவ்வளோ இடம் இருந்துச்சு. அவங்க வேணும்னா அந்த சைடு போய் கூட நிற்கலாம். அவங்க தப்பாக ஒருத்தர் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் தள்ளி அந்த சைடு போய் நிற்கலாம். ஆனால் அவங்க அதை செய்யலை. அவங்க வேணும்னா அந்த சைடு, இந்த பொண்ணு தான் அங்கே போகுது இங்கே போகுது, இப்படி வருது அப்படி வருது எல்லாம் பண்ணுது. அவர் ஒரே இடத்துல நின்னபடி அப்படியே அதே இடத்துல தான் நின்று இருந்தார். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இது எல்லாம் ஓகே தான். இது ஆல்ரெடி எல்லோரும் பார்த்துருப்பீங்க, எல்லா மீடியாவும் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. இந்தியா ஃபுல்லுமே இப்போ இதுதான் வைரலாக பேசிகிட்டு இருக்காங்க, எல்லோரும் பார்த்துருப்பீங்க, எல்லாம் ஓகே தான். ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ இந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறதா இல்லை இவருக்கு சப்போர்ட் பண்ணுறதா, இதை பற்றி நான் பேச வரலைங்க. நான் சொல்கிறது என்னென்னா, என்னுடைய அனுபவத்தை பற்றி நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதாவது இப்போ கூட நான் பொங்கல் லீவுக்கு நான் இப்போ பொங்கலுக்கு போயிட்டு நான் ஊர்லேருந்து விருதாச்சலம் டு சேலம் வந்தேன். வர வழியில் கூட பார்த்தேங்க, நேற்று கூட அந்த சம்பவம் ஒன்று நடந்துச்சு. என்னன்னா, அங்கே அத்தை ஒரு பஸ் இருக்குது. பஸ்ஸில் ஒரு அண்ணன், நான் இங்கே உட்காந்துட்டு இருக்கேன், எனக்கு ஆப்போசிட்டில் ஒரு அண்ணன் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு 2 பொண்ணுங்க வந்தாங்க. ஏறி வந்தாங்களா, பின்னாடி இருந்தால் ஏறி வந்தாங்க. ஏறி நின்னாங்க. கண்டக்டர் அங்கேருந்து காட்டு கத்துறாரு, முன்னாடி போங்கம்மா முன்னாடி போங்கம்மா முன்னாடி போங்கம்மா காட்டு கத்துறாரு. காதுலேயே வாங்க மாட்டேன்றாங்க. அந்த பொண்ணுங்க எப்படி போய் நிற்கிறாங்கன்னா, அந்த அண்ணன் அங்கே உட்காந்துட்டு இருக்கிறாரு. அவர் பாட்டுக்கு உட்காந்து ஃபோன் நோண்டிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் இப்படி கம்பியை பிடிச்சிக்கிட்டு இப்படி அவரை ஒட்டினா மாதிரி, அதாவது அந்த பொண்ணுங்களோட லெக் அவரோட ஷோல்டர் மேலே இப்படி ஒட்டிகிட்டே இருக்கு. அப்படியே நின்றுட்டே இருக்கிறாங்க. நின்றுட்டு அந்த பொண்ணு ஃபோன் நோண்டிட்டு ஏதோ சாட்டிங் பண்ணிட்டு நின்று இருக்குதுங்க. கண்டக்டர் பின்னாடி இருந்துட்டு கத்திக்கிட்டே இருக்கிறாரு, உள்ளே போங்கம்னா போக மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்போ இதை வேறு யாராவது பார்த்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, உடனே அதை வீடியோ எடுத்து போடுவாங்க. வீடியோ எடுத்து போட்டாங்கன்னா என்ன, உடனே இந்த பையன் தான் அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டான், அந்த பொண்ணை இது தப்பாக டச் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாராவது வீடியோ போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை அந்த பொண்ணை கூட வீடியோ எடுத்து போட வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் 2 இன்சிடென்ட் இல்லைங்க, நான் என் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி இன்சிடென்ட் நான் பார்த்துருக்கிறேன். எனக்கு என்னமோ இப்போல்லாம் வர கேர்ள்ஸுங்க தான் ரொம்ப, நானும் நிறைய டைம் அதை பார்த்துருக்கிறேன். உள்ளே ஏறினாங்கன்னா கேர்ள்ஸு முன்னாடி கேர்ள்ஸ் தான் உட்காருவாங்க. முன்னாடி ஃபஸ்ட்டு டிரைவர் சீட்டுக்கு இந்த சைடு பின்னாடி எல்லாமே கேர்ள்ஸ் தான் உட்காருவாங்க. நிற்கிறது கேர்ள்ஸ் தான் அந்த சைடு நிற்பாங்க. பசங்க தான் பின்னாடி நடு சீட்டு லாஸ்ட் சீட்லாம் பசங்க தான் உட்காந்துருப்பாங்க. பின்னாடி வெளியே ஏறுற பசங்களும் அங்கே தான் நின்றுருப்பாங்க. கேர்ள்ஸுக்கு முன்னாடின்னு இடம் விட்டுருக்குது இல்லை, வந்தாங்கன்னா ஏறினாங்கன்னா முன்னாடி போய் நிற்கணும். முன்னாடி கேர்ள்ஸுங்க அவ்வளோ பேர் இருக்காங்களா, அவங்க நடுவில் நின்னா என்ன பிரச்சனை வரப்போகுது? எதுக்கு பொண்ணுங்க இந்த சைடு பின்னாடி பசங்க இருக்கிற சைடு நிற்கணும்? அதுவும் அங்கே ஒரு ஆம்பளை உட்காந்துருக்காங்கன்னு தெரியுது, கொஞ்சம் இப்படி தள்ளி போகணும்னு தெரியாதா ஒரு பொண்ணுக்கு? போய் ஒட்டிக்கிட்டே நிற்க வேண்டியது, அப்புறம் ஏதாவது தப்புனா பசங்க மேலே சொல்ல வேண்டியது. இதெல்லாம் என்ன நியாயங்க? ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க தான் நிறைய இதனால் பாதிக்கப்படுறாங்க. தப்பே செய்யலைனாலும் பசங்க தான் பாதிக்கப்படுறாங்க. ஒரு இடத்துல ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு தாக்கப்படுறது பசங்களாக தான் இருக்கிறாங்க. என்ன உடனே அவர் இறந்துட்டாருன்னு அவருக்கு நீ சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். நான் யாருக்கும் சப்போர்ட்டெல்லாம் பண்ணலைங்க. நான் கேட்குறது என்னென்னா, அந்த பொண்ணு வீடியோ எடுத்துச்சுல்ல, எடுத்த வீடியோவை என்ன பண்ணணும், அதை ஒரு ஆதாரமாக தான் வச்சுருக்கணும். ஆதாரமாக வச்சுக்கிட்டு அதே இடத்துலையே அவரை கண்ணங்கண்ணமாக 2 விட்டுருக்கணும்.
பலார்னு விட்டு இவர் என்ன மாதிரி இந்த மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்னு அங்கே சுற்றி இருக்கிற ஆம்பளைங்க கிட்ட இல்லைன்னா டிரைவர் கண்டக்டர் கிட்ட சொல்லியிருக்கணும். சொல்லிட்டு ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்துச்சுன்னா கொண்டு போய் அவர் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும். ஆதாரமாக இந்த வீடியோவை காட்டியிருக்கணும். ஆதாரமாக இந்த வீடியோ காட்டியிருந்தா நானே சப்போர்ட் பண்ணியிருப்பேன். ஆனால் இதை கொண்டு போய் சோசியல் மீடியாவில் போட்டுட்டு எல்லாரையும் பார்க்க வச்சுக்கிட்டு அவருக்குன்னு சொந்த பந்தங்கள்லாம் இருக்கும் எல்லாருமே பார்க்க வச்சுட்டு ஃபஸ்ட்டு அவர் மேலே தப்பு இருக்கா இல்லையானே தெரில. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பொண்ணுக்கு அதிகமாக வியூஸ் வரணுன்றதுக்காக இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போட்டால் நிறைய வியூஸ் வரும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வீடியோ எடுத்து அதுவும் அவங்க எடுத்து அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவங்க பதட்டமாக இருக்கிற மாதிரியெல்லாம் தெரில. ரொம்ப நார்மலாக கேஷுவலாக நல்லா ஃபிக்ஸடாக நல்லா ஷார்ட் வச்சு எடுத்துருக்குறாங்க. நல்லா ஷார்ட் வச்சு வீட்டுக்கு போய் ஆறாமரை உட்காந்து எடிட்டிங் பண்ணி எல்லாத்தையும் பண்ணி அதுக்கப்புறமா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க. லைவ்லையும் போடல, எதுலேயும் போடல. ஸோ பாதிக்கப்பட்ட பொண்ணு இப்படியா பண்ணுவாங்க? வியூஸ் வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இப்படி பண்ணுவாங்க. ஸோ இப்போ என்ன பேசி என்ன பிரயோஜனங்க? இப்போ ஒரு உயிரே போயிடுச்சு. தீபக்குன்ற ஒருத்தர் தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிட்டார் கேரளாவில். அவரை பற்றி விசாரிக்க போனால் அங்கே உள்ள எல்லாரும் நல்லதாக தான் சொல்கிறாங்க. அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. அந்த வீடியோவிலையும் நானும் பார்த்தேங்க. அந்த வீடியோவெல்லாம் முடிஞ்சால் ஒரு செகண்ட் 2 செகண்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்களே பாருங்கள். அந்த பஸ்ஸில் எவ்வளோ இடம் இருக்குது, அந்த பொண்ணு எங்கே நிற்குது, அவர் எங்கே நிற்கிறாருன்னு நீங்களே பாருங்கள். ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா கேர்ள்ஸுக்கு வந்து ஒரு ஆம்பளை பக்கத்தில் வராங்கன்னா கொஞ்சம் அப்படி தள்ளி போய் நிற்கணும். ஒரு பஸ்ஸில் நீங்கள் போகிறீங்களா, இப்படி நடுவில் நிற்கிறீங்களா, அந்த சைடு முன்னாடி நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் இப்படி தள்ளி போய் நிற்கலாம், வாய்ப்பு இருக்குது. நான் இப்படியே தான் நிற்பேன், இவங்களை ஒட்டினா மாதிரியே தான் நிற்பேன், ஆனால் டச் பண்ணக்கூடாது, என் மேலே படக்கூடாது அப்படின்னா அது யார் மேலே தப்பாகும்? எனக்கு புரியலை, நீங்களே சொல்லுங்கள். இதை ஏன் நான் பேசுகிறேன்னா இப்போல்லாம் பாய்ஸுக்கு அதிகமாக குரல் கொடுக்க யாருமே இல்லைங்க. நான் கொடுப்பேன். ஏன்னா காலம் மாறி போச்சு. இப்போல்லாம் கேர்ள்ஸுக்கு தான் அதிகமாக சப்போர்ட் இருக்குது, பசங்களுக்கு அதிகமாக சப்போர்ட்டே இல்லை. அதனால் எந்த ஒரு விஷயம்னாலும் பாய்ஸுக்கு சப்போர்ட்டாக நான் எப்போவுமே பேசுவேன். அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாருங்க. நினச்சி பாருங்கள். நம்மளை வந்து ஒரு தப்பாக ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. ஒரு வார்த்தை கமெண்ட் பண்ணி நிறைய பேர் எழுதிட்டாங்க. நம்மளை பற்றி தப்பாக ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. அந்த வார்த்தைக்காக உயிரை விட்டார். அப்படி பண்ணுறவர் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு வார்த்தை நம்மளை தப்பாக சொல்லிட்டாங்கன்றதுக்காக உயிரை விட்டவர் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அந்த பொண்ணு வியூஸ்க்காக தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. உங்களோட கருத்து என்னன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இதை என்ன பண்ணுறீங்கன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக யாராவது கேர்ள்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்து புரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம தளபதியை பற்றி பேச மறந்துட்டாங்க. நம்ம தளபதியை நேற்று டெல்லிக்கு கூப்பிட்டு சிபிஐ விசாரணை நடந்துச்சுங்க. அதில் வந்து விசாரணை முடிஞ்சிச்சு. ஒரு வழியாக எல்லா பதிலையும் தளபதி விஜய் சொல்லிட்டு வந்துட்டார். அவர் இப்போ வீட்டுக்கு போயிட்டார். இதுக்கப்புறம் தளபதி விஜய் அவர்களுக்கு சிபிஐ விசாரணை முடிஞ்சதுங்க. இப்போ அடுத்த கட்ட விசாரணையை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. என்ன நடந்தாலும் அடுத்தடுத்த அப்டேட் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் கேஸ் வந்து 21ஆம் தேதி வருது. அதையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ என்ன நடந்தாலும் பசங்க உடனே இந்த பையன் தப்பு பண்ணிட்டான், இதுதான் பண்ணியிருப்பான், அந்த பொண்ணு எந்த விதமான தப்புமே பண்ணலை அப்படின்னு பேசுறதை நிறுத்துங்க. அது பொண்ணாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி, யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு கரெக்டாக ஃபஸ்ட்டு தீர விசாரித்து ஏதாவது இருந்தாலும் ஒரு முடிவெடுங்க. ஒரு பக்கம் என்ன சொல்கிறீங்க, ஆணும் பொண்ணும் சரிசமம், 2 பேத்துக்கும் சரிசமமாக தான் இருக்கணும், பொண்ணுங்க ஒன்றும் குறைச்சல் இல்லை, ஆணும் பொண்ணும் சரிசமம் தான் அப்படின்றீங்க. இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறீங்க, லேடிஸ் ஃபஸ்ட்டு, லேடிஸ் தான் முன்னாடி அப்படின்னு சொல்லுங்க. இப்படி இவங்க ஒன்று அவங்க ஒன்று சொன்னீங்கன்னா நாங்கள்லாம் எதை ஏற்றுக்கிறது, நாங்களாம் எதை மண்டையில் ஏற்றிக்கிறது? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு முடிவு எடுங்க. லேடிஸ் ஃபஸ்ட்டா இல்லை ஆணும் பொண்ணும் சரிசமமா, எது முக்கியம்னு நீங்களே முடிவெடுத்து ஒரு கருத்து சொல்லுங்கள். இந்த வீடியோவை நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா வச்சுக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க, அவ்வளோதான். பாய்.